பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெட்டி, ஒரு சூட்கேஸ் வந்து மர்மமான முறையில அந்த இடத்துல கிடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே போலீஸ் அதிகாரிங்க வந்து அத வந்து ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க. இந்த பெட்டிக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னு, ஒரு டெட் பாடி கீது இருக்குமா அப்படிங்கிற பயத்திலேயே வந்து ஒரு குச்சிய வச்சு அந்த போலீஸ் அதிகாரி வந்து அத திறக்குறாங்க. திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருக்கு. உள்ள என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஆனாலும் அவரு வந்து அந்த குச்சிய வச்சுக்கிட்டு அந்த ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அதேமாரி உள்ளே என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோட, எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிற மாரி எதுவும் இல்ல. எல்லாமே வந்து துணிங்க தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற துணிங்கள பூரா ஒரு அம்மா வந்து எல்லாம் எடுத்து குப்பையில போடுறாங்க. குப்பையில அப்படியே எல்லாத்தையுமே வாரி, அந்த சூட்கேஸ்குள்ள இருந்த துணிங்கள எல்லாத்தையுமே வாரி எடுத்துக்கிட்டு வந்து அந்த அம்மா வந்து இங்கே காம்பவுண்டுக்கு வெளிய வந்து எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு அந்த துணிங்களெல்லாம் எடுத்து இப்படி வெளிய குப்பையில போடுறாங்கன்னு தெரியல. அதுவும் நான் ஒரு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதேமாரி எனக்கு ட்ரெயின் வந்துருச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். இருந்தாலும் அதுவரைக்கும் என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, அதேமாரி எல்லா துணியும் நிறையா டீ-ஷர்ட்டு, நிறையா ஜீன்ஸு, யார் இந்த விட்டுட்டு போனாங்களா இல்லை மறந்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் எடுத்து இவங்க வந்து குப்பையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நானும் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் இந்த அம்மா? இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த போலீஸ் அதிகாரிங்க வந்து இத எடுத்து வெளிய போடுன்னு சொன்னாங்களா என்னமோ தெரியல. இல்லை இவங்களா வந்து அந்த துணிங்கள எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் அந்த பெட்டிய என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கலாம், இன்னும் 2 டைம் எடுத்து போட்டாங்க. ஆனாலும் இன்னும் வந்து அந்த துணி வந்து நிறைய இருக்கும் போல். அவ்வளோ துணியை வந்து அந்த பெட்டிக்குள்ளே அடைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யார் அந்த ஆளுன்னு தெரியல. இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ட்ரெயின் வர டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கிளம்புற ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த ட்ரெயினில் ஏறி இப்போ நான் கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான், எனக்கு ட்ரெயின் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கிளம்ப போகிறேன். பாய்.